இன்னைக்கு கரண்ட்டாக வந்து ஒரு நியூஸில் பார்த்து ஒரு நல்ல ஒரு சைன் வந்திருக்கு. மேபி இது கோல்டு ரேட் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி என்னோட இது வந்து ஒரு அசம்ஷன் தான், ஆனால் அக்யூரேட்டு கிடையாது. என்னென்னா இப்போ என்ன நியூஸ் பார்த்துருக்காங்கன்னா, யூஏஇலேருந்து அதிக லெவலில் தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. ரெண்டாவது, ரஷ்யா வந்து மறுபடியும் பேக் டு டாலர் வர்த்தகத்தில் போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இது டாலர் வர்த்தகத்துலங்கிறது முன்னாடி இருந்தாங்க, இப்போ வந்து மறுபடியும் அது பிரிக்ஸ் கண்ட்ரி பிரேசில் இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள் சேர்ந்தது தான் பிரிக்ஸ் கூட்டணி. இந்த பிரிக்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டாலர் வர்த்தகத்திலேருந்து ரஷ்யா விலகிட்டாங்க. இப்போ மறுபடியும் பேக் டு டாலர் வர்த்தகத்தில் போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா மேபி தங்க ரேட்டு மறுபடியும் குறைஞ்சிருக்கும். கடந்த ஜனவரி 2025 வாக்கில் 10 கிராம் தங்கத்தோட ரேட்டு மதிப்பு வந்து 1,80,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கரண்ட் ரேட் வந்து 1,54,000 ரூபாய் இருந்துச்சு. சரிங்களா? போன வாரம் பார்த்தீங்கன்னா 1,33,000 ரூபாய் இருந்துச்சு 10 கிராம் தங்கத்தோட விலை. இப்போ மார்க்கெட்டு ஏறுது இறங்குது, அந்த ஒரு இன்ஃப்ளேஷனில் இருக்குது. மேபி இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்த யூஐட்டு அதிக அளவில் இறக்குமதி பண்ணால் மேபி அது ஒரு நல்ல ஒரு சைனாக இருக்கலாம். மேபி ரேட்டு குறையிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தங்க ரேட்டு அதிக லெவலில் ஹை ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா டீடாலரைசேஷன் சொல்லுவாங்க. அது என்னென்னா, உலகத்தில் உள்ள முக்கியமான இந்த தங்கத்தோட இது வந்து 2 விஷயத்தில் இருக்கும். ஒன்று கச்சா எண்ணெய், இன்னொன்று வந்து தங்கம். இது எல்லாத்துக்கும் காரணம், உலகத்தில் எந்த நாடு யார்கிட்டருந்து கச்சா எண்ணெயை வாங்கினாலும் சரி, அது டாலரில் மட்டும் தான் வாங்க முடியும், விற்க முடியும். இது வந்து பெட்ரோ டாலர் டீல்னு சொல்லிட்டு 1967 2/3 ஆஃப் தி வேர்ல்டு கண்ட்ரி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த டாலர் அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் எந்தெந்த நாடுகள்லாம் விலகுதோ அந்த நாடுகளுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இது வந்து இப்போ பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 நாடுகள் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டணி டீடாலரைசேஷன் பண்ணாங்க. அந்த நாட்டோடைய சென்ட்ரல் வங்கியெல்லாம் அதிக லெவலில் தங்கத்தை கொள்முதல் பண்ணாங்க, தங்கத்தை வாங்கி கையிருப்பு வச்சுக்கிட்டாங்க. அது இல்லாமல் அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டையும் விற்று சைனா அதிக லெவலில் தங்கத்தையும் ஹோல்ட் பண்ணுச்சு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்தியாவில் நடக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் வரையும் கிட்டத்தட்ட இந்தியா வந்து 80 டன் தங்கத்தை உள்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அமெரிக்கன் கருவூலத்துறை, ட்ரெஷரி பாண்டு, மற்ற வெளிநாட்டுகளில் இங்கிலாந்து பேங்க்கு, அப்புறம் பிஏஎஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், அங்கிருந்துலாம் தங்கத்தை எவ்வளோ இருந்துச்சோ ஓரளவு கணிசமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ். இது கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்தியாவோட கையிருப்பு வந்து 850 டன் தங்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மேபி கரண்ட் அப் டு டேட்டில் நிகழ்காலத்தில் பார்க்கும்போது ஒரு மேபி தங்க ரேட்டு குறையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் ஆனால் தங்க ரேட்டு இப்போதைக்கு உள்ள நிலைமையில் மேபி ஒரு மார்க்கெட் நிலவரம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 லட்சத்தை குறையும், இல்லாட்டி 1 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 1 லட்சத்தை தாண்டும், 1 லட்சத்தை குறையுங்கிறது டெம்பரவரியாக தான் நடக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கடந்த 25 வருட வரலாறு எப்படி சொல்லுதுன்னா, 30 வருஷம் வரலாறு டெம்பரவரியாக பிட்வீன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த வாக்கில் குறைஞ்சியும். அப்புறம் பட் எண்ட் ஆஃப் தி இயரில் 6% இல்லாட்டி 10% ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கோல்டு கிராம் சேர்க்குறேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு சீட்டு போட்டு கிராமில் வர வச்சு அப்படி கோல்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத வகையில் சீட்டு போட்டு ஏமாறாதீங்க. மேபி கோல்டு ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆல்வேஸ் ஸ்டே அலர்ட், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.